தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடி முதல் பணியாக விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். மூன்றாவது முறையாக பதவியேற்றதை தொடர்ந்து அலுவலகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அலுவலக ஊழியர்கள் இருபுறமும் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து தனது பொறுப்புகளை ஏற்ற பிரதமர் முதல் கையெழுத்தாக விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யும் கோப்பில் கையெழுத்திட்டார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில், நாடு முழுவதும் உள்ள விவசாய சமூகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் தமது அரசு உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 17வது தவணை உதவித்தொகை வழங்குவதற்கான கோப்பில் கையெழுத்திட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இதன் மூலம் நாட்டில் உள்ள 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் விவசாயிகளின் நலனுக்காகவும் வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் இந்த அரசு தொடர்ந்து பணியாற்றும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, பின்லாந்து பிரதமர் பெட்டேரி ஆர்போ, ஸ்லோவேனியா பிரதமர் ராபர்ட் கோலோப், உகாண்டா அதிபர் யோவேரி முசேவேனி, மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.